Hi everyone, welcome to V-LITE Design Studio. இன்னைக்கு நம்ம ஒரு பெயிண்டிங் வீடியோ அண்ட் அசெம்பிளிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த நெக் செட் தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ஒரு அவுலோட ஐஸ் மாதிரி இருக்குது. இதை நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ன்ஸ் சியனா எடுத்திருக்கேன், அப்புறம் கிரிம்சன் ஒரு வெரைட்டி ஆஃப் ரெட்டு, அடுத்து ஒயிட்டு, ப்ரஷ் வந்து கேம்லினில் நம்பர் 6 ப்ரஷ்ஷு, அப்புறம் 00 ப்ரஷ் ஒன்று. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ன் சியனை எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்டோட வாட்டர் மிக்சிங் ரேஷியோ என்னென்னா, ஒரு ட்ராப் பெயிண்ட்டுக்கு ஒரு ட்ராப் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகி வராது உங்கள் பெண்டன்ட்லேருந்து. அப்போ தான் அந்த பெண்டன்ட்டில் இருக்க போர்ஸில் வந்து பெயிண்ட் அப்சர்வ் ஆகும். தண்ணி போட்டால் பெயிண்ட் காயாதுன்னு நினைக்காதீங்க, தண்ணி இருந்தால் தான் பெயிண்ட் சீக்கிரமாக காயும். நான் முதல்ல பர்ன் சியனா ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து அந்த கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்ல பர்ன் சியனா, அதோட கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து முதல்ல உங்ககிட்ட என்னென்ன பெயிண்ட்னு யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறப்போ ஆரஞ்சை காட்டலை. இப்போ வந்து ஆரஞ்சு வந்து அந்த பர்ன் சியனாவோட மிக்ஸ் பண்ணி இந்த பர்ன் சியனா மேலே ஒரு கோட் கொடுக்க போகிறேன், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்காக. இப்போது பர்ன் சியனா மேலே ஒரு கோட் வந்து ஆரஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ அதே பர்ன் சியனாவில் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மிக்ஸ்லையே ரெட் கிரிம்சன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இதை வந்து அடுத்து அந்த டெக்ஸ்டர்ட் பிளேஸில் ஒரு கோட் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஆரஞ்ச் எல்லோலாம் வந்து இப்போ தான் எனக்கு பெயிண்ட் பண்ணுறப்ப தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் வேறு காம்பினேஷன் நினச்சிருந்தேன், அப்புறம் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுனால இந்த 2 கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் இனிமேல் கோல்டும் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து எல்லோ எடுத்துக்கிட்டு அதில் ஆஸ் யூஷுவல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதே கிரிம்சன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து இந்த ஆரஞ்சில் இருக்கிற சின்ன சின்ன டாட்ஸ் அதில் கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து ஒயிட் எடுத்துக்கிறேன் நான். அதுலேயும் நீங்கள் ஒரு ட்ராப் பெயிண்ட்டுக்கு ஒரு ட்ராப் வாட்டர்ன்ற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுங்க.
ஒயிட் வந்து அந்த சின்ன சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்டர்டு இம்ப்ரெஷனை சுற்றி அங்கேயும் இங்கே நடுவில் வந்து ஒயிட்டும் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இந்த பெண்டன்ட்டை பார்த்தாலே, இந்த நெக் செட்டை பார்த்தாலே வந்து ஒரு அவுலோட ஐஸ் மாதிரி, ஒரு ஆந்தையோட கண்ணு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து நடுவில் வந்து கண்ணு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அடுத்து வந்து நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். சில டெக்ஸ்டர்ட் இடத்துல மட்டும் கொடுக்கணும், உள்ள இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் அப்படி யூஸ் பண்ணல, அதனால் நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கோல்டு எடுத்துகிட்டு வந்து சைடில் அந்த அவுட்ரு வாலில் வந்து கோல்டு கொடுக்குறேன். அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக ஒரு பெண்டு மாதிரி அந்த எட்ஜில் கொடுத்துருக்கோம்ல, அங்கேயும் கொடுக்குறனால கொஞ்சம் அந்த ஆரஞ்சு வந்து பாப் அவுட் ஆகி தெரியும். கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால நான் கோல்டு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணி அங்கேயும் கோல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நெக் செட் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குல்ல, அவுட்புட் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு த்ரெட் கார்டு, 2 த்ரெட் பீடு, 2 ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் கார்டில் இருக்கிற லூப்பில் வந்து நான் ஒரு த்ரெட் பீட் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த லூப் தெரியாது. இல்லைனா லூப் அசிங்கமாக அந்த ஜம்பிங் நம்ம போடுறப்ப லூப் மட்டும் தெரிகிறது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் அந்த லூப்பில் ஒரு ஜம்பிங் போட்டுட்டு, இப்போ அந்த லூப்பில் வந்து ஒரு த்ரெட் பீட் போட்டு, இப்போ அந்த லூப்பில் ஒரு ஜம்பிங் போட்டு அதை நம்ம வந்து பெண்டன்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம நெக் செட்டை சோக்கரை வந்து நம்ம அசம்பிள் செஞ்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்கள் காலர் போனை ஒட்டி வரும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதை மாடர்ன் ட்ரெஸ்க்கு கூட போட்டுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.